திருப்பி இன்னொரு வாட்டி. ஸோ 3 பேர். ஒருத்தர் வந்து காவல்துறை, ஒருத்தர் நடிகை, நடிகை இல்லை அவ பன்முகம், அதில் எந்த முகம் எனக்கு சொல்லணும் தெரியல. இன்னொருத்தர் வந்து 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்களா. அப்போ இந்த 3 பேருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல். எவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து உட்காரணும்னா அவங்க சந்திச்ச அவமானங்களும் அவங்க போராட்டங்களுக்கும் நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆமாமா இல்லையா? எனக்கு வந்து ஸ்வேதா சொன்ன மாதிரி 2018 இந்த என்ஜிஓ தொடர்பு இருக்கு. நான் முதல்ல அவங்கள அந்த ஒரு ட்ரிப்பு, நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப் போகிறப்போ அவங்க கிட்ட போனப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஐயோ, டிரான்ஸ் பீப்புளா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட நம்ம 12 நாள் போறோமே, எங்கேயாவது நம்ம கூட போயிட்டு நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருச்சு நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஒரு 15 நாளைக்கு அப்புறம் அந்த பயம் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த 15 நாளும் அவங்க எங்களோட இருந்த விதம், அவன் நடந்து கொண்ட முறை, ஸோ அவங்களுக்கு அந்த கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கரெக்ட் எல்லாம் கொடுத்தா எங்களை விட, நார்மல் சமூகத்தை விட 1000 டைம்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, சப்போர்ட் ஃப்ரம் த சொசைட்டி, இதுதான் வேணும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து நம்ம போகலாம். முதல்ல நான் மிலா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் மிலா? வை மிலா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிலா? Okay, hi, good evening எல்லாருக்கும் வணக்கம். So thank you ma'am, thanks for this question. ஏன் மிலா? Okay, மிலான்ற பேருக்கு முன்னாடி my name was Hisham. Okay, so Hisham means white prince. Mila means white princess. So அதனால இது வந்து எல்லாருக்கும் எவ்வளோ இது கொடுப்பன இருக்கும்னு தெரியாது. பட் என்னோட கம்யூனிட்டி பீப்புளுக்கு நாங்களே எங்களுக்கு பேர் வைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இருந்திருக்கு. ஸோ அதனால ஐ கெப்ட் திஸ் நேம் ஃபார் மைசெல்ஃப். அண்ட் நான் ஒரு முஸ்லீம் பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால எனக்கு அது ஒரு அரபிக் வேர்டாக இருக்கணும். ஸோ ஐ கெப்ட் இட் லைக் தட். ஓகே. ஸோ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருந்தது. ஸோ அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்த சப்போர்ட் உங்களுக்கு, நீங்கள் ஒரு அந்த பெண்மையை உணரும் பொழுது அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணாங்க? நீங்கள் எந்த ஏஜில் யூ ஃபெல்ட் லைக் தட், அண்ட் அந்த உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு தெரியும் that something is wrong அப்படின்ட்டு. எனக்கு அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம மாறுறோமா இல்லை ராங் சொல்லக்கூடாது இல்லையா? அது உங்களோட ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ள ஏதோ நடக்குது. அது வந்து என்ன நடக்குது, அதை நான் போய் யாருமே ஷேர் பண்ண முடியுமா இல்லையான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஸ்டார்டட் when I was doing my 3rd standard. ஸோ நான் 3rd standard படிக்கும்போது எனக்கு பக்கத்தில் இருக்க பையன் வந்து நாங்கள் வந்து ஃபுட் ஷேர் பண்ணுறதை தவிர வேற எதுவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தது இல்லை. அண்ட் நாங்கள் பேசுனதும் கிடையாது. அந்த வயசில் we all together அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ this is again in Saudi. ஸோ அங்கே வந்து நான் பசங்க இருக்க ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த 3rd மிட்டமில் வந்து அவர் வந்து ஃபெயில் ஆக போகிறாருன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ டிட் நாட் வாண்ட் டு பாஸ் அண்ட் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். அதை நான் பண்ணதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், நான் ஏன் அதை பண்ணேன், பிகாஸ் நாளைக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கேன், நான் ஏன் அதை பண்ணேன்ட்டு. ஸோ அப்போ எனக்கு இது மாதிரி ஒரு எஜுகேஷனும் கிடையாது அபவுட் LGBT ஆர் எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ நியூ சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு. ஒரு 7th 8th கிரேட் போல எனக்கு தெரிஞ்சிச்சு ஐ லைக் தி சேம் ஜெண்டர். ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளையை வளர்த்துட்டு இருக்காங்க, எனக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளை தான் பிடிச்சிருக்கு. ஸோ தட் ஐ கேம் டு நோ when I was doing my 7th 8th 6th அந்த இதுக்குள்ளே தான் தெரியும். அப்போ வந்து இப்போ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அந்த டைமில் வந்து நிறைய அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், லைக் சில பேருக்கு வந்து தேல் ஐடென்டிஃபை. இப்போ வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பொழுது நிறைய பாய்ஸ் ஏதாவது வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள், தப்பான அனுபவங்கள் ஏதாவது? ஓகே, ஸோ எனக்கு அது மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததே இல்லை. அண்ட் என்னை வந்து பார்க்கும்போதும் ஃபெமினைனாக நான் வந்து இருந்ததும் கிடையாது. எனக்குமே நான் வந்து எப்படி இருக்கணும்னு நினச்சி எப்படி இருக்கணும்னு வளர்ந்தேன்னா எனக்கு ஒரு எக்ஸாக்ட் டைப் ஆஃப் மென் இருப்பாங்க. அந்த மென் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன
அவுட்டர் அப்பியரன்ஸை காமிச்சிட்டு தவிர ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன், ரொம்ப ஷீக்காக ட்ரெஸ் பண்ணியிருப்பேன் எப்பவுமே. அது எப்படின்னா அங்கே இருக்க லோக்கல் பசங்க மாதிரியே இருப்பேன். ஸோ நான் சவுதியில் இருக்கேன்னா அங்கே இருக்க அரபிக் பசங்க மாதிரியே இருப்பேன். ஸோ அந்த ரொம்ப ஃபெமினைன்லாம் எனக்கு இருந்ததில்லை. நான் வந்து ஹிஷாமா இருக்கும்போது எப்படி இருந்தனோ அப்போ தான் மிலாவா இருக்கேன். நான் அப்படி பேசணும்னோ அப்படி நடக்கணும்னோ நிற்கணும்னோ நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ உங்களை நீங்கள் மாற்றிக்கவே இல்லை. அதாவது நீங்கள் பெண் ஆணாக இருந்த பொழுதும் சரி, இப்பொழுது பெண்ணாக இருந்த பொழுதும் சரி, உங்களுடைய சோல் இஸ் த சேம். அதுதானே சொல்ல வரீங்க. மேபி வெளிப்புற தோற்றம் மாறி இருக்கலாம், ஆனா வந்து நீங்க நடந்துக்கிற முறை, நீங்க பேசுற முறை எல்லாமே. இப்போ வந்து எனக்கு ஒரு இது, இப்போ வந்து நீங்க ஒரு டிரான்ஸா இப்போ மாறி இருக்கிறீங்க. அதாவது இந்த சென்ஸ் பெண்ணா, அந்த வார்த்தையை நான் இனிமே கட் பண்ணிக்கணும். பெண்ணா மாறி இருக்கீங்க. அப்போ அந்த பெண்ணா எப்போ மாறினீங்க? ஓகே, ஸோ நான் பெண்ணா மாறினது ஒரு பிஃபோர் 12-13 இயர்ஸ். அண்ட் அந்த பெண்ணா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு வீட்டுக்குள்ள. ஸோ இங்கேருந்து எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. ஜென்ரலாக நம்ம கேட்கறதெல்லாம் அங்கே யாசகம் கேட்கறதோ இல்லை செக்ஸ் ஒர்க் பண்ணுறதோ இல்லைன்னா அவங்களால லைக் ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு விஷயத்துல ரொம்ப ஷுவராக இருந்தேன், என்ன நடந்தாலும் வீட்டில் தான் இருக்கணும், அது இருந்துச்சு. அண்ட் நான் வந்து என்னையே கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் தான் வரணும். ஸோ நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க காசு கொடுத்து நம்ம பெண்ணாக மாறினேன்னா நான் என்னை கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்க ஞாபகம் தான் வரும். நோ அஃபென்ஸ், பட் எனக்கு என்னோட பெற்றவங்க ஞாபகம் தான் வரணும். எனக்கு எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும்னு நினச்சி தான் நான் இப்படி வந்தேன். ஸோ நான் இந்த டிரான்ஸ் உமனை பார்த்தேன், இல்லைன்னா எனக்கு இப்படி இருக்கணும், ஆஹா எங்கள் அம்மா மாதிரி என் அக்கா மாதிரி இப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். அவங்க லைஃப்பை எப்படி வாழணும்னு நினச்சாங்களோ அப்படி தான் நான் வாழணும்னு நினச்சேன். பட் ஃபினான்ஷியலாக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்னோட ஃபேமிலி கூட இருந்ததோட லோ ஆனதுனால, பிகாஸ் என் வீட்டில் மீடியாக்குள்ளே வரமாட்டாங்க, என் வீட்டில் தேர் வெரி டிபிக்கல் முஸ்லீம் ஃபேமிலி. ஸோ அதனால ஐ கேம் ஹியர் அண்ட் இதுக்குள்ளே வரும்போது வாய்ஸ் ரொம்ப ஹையராக இருந்துச்சு. ஸோ for 12-13 years this thing happened. அண்ட் இது முழுமையாக என்னோட முயற்சியோட நான் நினச்சி நான் என் வீட்டில் சொல்லி எனக்காக நீங்கள் கடைசியாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ என்னோட சிஸ்டர் வந்து ஒரு டிவோர்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஸோ அவங்கள வந்து நாங்கள் வச்சு வளர்க்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ சொத்து காமிக்கணும் அப்படின்ட்டு அப்போ ஒரு டேர்ம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் அது வந்து என்னோட பிள்ளைய நினச்சிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க. ஆனால் எனக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று பண்ணணும். அது வந்து 3 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, அதை கொடுத்துருங்க. ஆனால் எனக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் மாத்திரம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த 7 லட்சம் ரூபாய் வச்சு ஃபர்ஸ்ட் 350cc இம்ப்ளான்ட்டும் வஜைனா பிளாஸ்டியும் பண்ணேன். அது கரெக்டாக ஒரு 5.5 lakhs 6 lakhs ஆச்சு. அதுக்கு முன்னாடி I went through so much, like எனக்கு கைனோகமாஸ்டியாலாம் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இம்ப்ளான்ட்டே வைக்க முடியாது உங்களுக்கு. ஸோ 2 இடத்துல ஹோல் போட்டு நான் வந்து ஹார்மோன் நான் எதுக்குமே ப்ராப்பராக பண்ணேன். ஐ வாண்ட் டு பி ஹோம். 11 months ஹார்மோனில் இருந்தேன். சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணேன். நான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கல, அதுக்கு முன்னாடியே தெரியும். நான் பாக்ஸு ஸ்லீவோட இருக்கும் போதும் எனக்கு தெரியும். அப்போ நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவ்வளவு சர்ஜரி பண்ணிருக்கீங்கல்ல, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா? அண்ட் நீங்க அந்த சர்ஜரி கோ த்ரூ பண்ணும்பொழுது உங்க கூட யார் இருந்தா? ஓகே, ஸோ எனக்கு பற்றி நாலேஜ் வந்தது எப்படின்னா, நான் எதுவாக இருந்தாலும் ஐம் கூகுள் கேட்பேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது. இந்த ஹார்மோன் எப்படி போடுறதுன்னு பார்க்கும் போதும், ஹார்மோன் போடுறவங்க யாருன்னா ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கிற டிரான்ஸ் உமன். ஸோ அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர்லாம் அதில் இருக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து எவ்ரி டே வாஸ் அ ட்ரீம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் நடந்துடாதா அப்படின்ட்டு. ஸோ அது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கும் இங்கே அக்கம் பக்கத்தில் இங்கேயும் பக்கத்தில் இருக்க டிரான்ஸ் எல்லாம் பார்க்குறேன். நானும் கிளப்ஸில் பார்க்குறேன், ஆஃபீஸில் பார்க்குறேன், நிறைய இடத்துல பார்க்குறேன். ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்து எனக்கு ஒரு ஐடியா தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு, எங்கே போனால் எது சரியாக இருக்கும் தப்பாக இருக்கும்னு. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி எது இருக்கிறதுலேயே ஃபேன்சியாக, எது நான் நாளைக்கு ரிக்ரெட் பட வேண்டாம்னு நினச்சேனோ அது மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணேன் நான். ஸோ இட் டுக் a long time. ஸோ வந்து இங்கே வந்து எல்லாரையும் 9ன்னு கூப்பிட்டு ரொம்ப அது ஒரு தவறான வார்த்தையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால நான் வந்து செப்டம்பர், தட் இஸ் 9th month, ஸோ 9th அன்னைக்கு 9 o'clock சர்ஜரி பண்ணணும்னு ஐ டிட். வெரி நைஸ். சரி, ஒரு பேசிக் கொஸ்டின் as a layman நான் கேட்குறேன். ஸோ ஒரு பெண்ணா மாறணும்னா ஏன், நீங்க இப்போ பெண்ணா உணர்றீங்கன்னா ஏன் சர்ஜரி, வை சர்ஜரி பண்ணிக்கணும்? ஏன் சர்ஜரி பண்ணாம நிறைய டிரான்ஸ் பீப்புள் நான்
பார்க்குறேன். அந்த சர்ஜரி இவ்வளோ எனக்கு தெரியும், ஏன்னா நான் அவங்களோட இருந்திருக்கேன். அந்த சர்ஜரினால, அந்த இம்ப்ளான்ட்னால, அந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்னால எவ்வளோ அவங்க மென்டலி சைக்கலாஜிக்கலி தேர் அஃபெக்டட்னு எனக்கு தெரியும். அதை ஏன் நீங்கள் கோ த்ரூ பண்ணணும், எதுக்காக? ஓகே, ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாரும் தான் ஒரு கம்யூனிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே எப்படி போகணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. பட் நான் வந்து எப்படி பையனாகணும்னு எல்லா விதமான விஷயத்தையும் ட்ரை பண்ணேன். பிகாஸ் மை சிஸ்டர்ஸ் லைஃப் வாஸ் நாட் வெரி ஹாப்பி. ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு எங்கள் அம்மா கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதில் ட்ரை பண்ணியே என்னோட பாதி நாள் போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா நான் ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஆல் திஸ் ஹேப்பன் அண்ட் ஹார்மோன் எடுக்கும்போதும் தட் இஸ் த பெயின். ஸோ மூட் ஸ்விங் எப்போ ஆகுதுன்னு எனக்கே தெரியும். 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மூட் ஸ்விங் ஆகிடும், எனக்கே தெரியும் அது. அண்ட் அப்போ எனக்கு ரொம்ப நாஷியாவாக இருக்கும். எனக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு நெகட்டிவாக தோணும், எனக்கு அது பிடிக்காது அப்படின்லாம் நான் முன்னாடியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நான் நிறைய தப்பான வேலைகளும் பண்ணியிருக்கேன். லைக் செல்ஃப் இன்ஜெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக செல்ஃப் இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது, பட் இந்த செல்ஃப் இன்ஜெக்ட் பண்ணுறது இது மாதிரி பண்ணும்போது அதுக்கும் நம்மளுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அப்படி கிடையாது. எனக்கு ஓவர் நைட்லேயே உடனே பொண்ணாயிடும். இப்போவே நான் உள்ளுக்குள்ளே பிறந்ததுலேருந்து பட் வெளியில் எனக்கு அது தெரியணுன்றதுக்காக பெர் வீக் இல்லைன்னா பெர் மந்த் 600 mgனா பெர் வீக் 600 mg போட ஆரம்பிச்சேன். ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகம். உடம்பு போட ஆரம்பிக்கும் ரொம்ப. அண்ட் யூரின்ல வந்து பிளட்டோட சேர்ந்து வரும். பட் என்னன்னா, இது மாதிரி ஒரு டிரான்சிஷன் இருக்கும்போது ஜென்ரலாக லைக் நான் மேலால கேட்ட வரைக்கும் அவங்க அதை ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான்லாம் பேட் வச்சு எனக்கு பீரியட்ஸ் ஆகுது போல அப்படின்னு நினச்சிலாம் நான் இருந்திருக்கேன். பட் அதுவும் பெயின் தான். அட் டைம்ஸ் என்னால் லைக் நடக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ ப்ளீட் ஆகும். நான் லைக் வீட்டுக்குள்ளே படிக்கட்டில் நடக்கும்போது படிக்கட்டு ஃபுல்லாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்து வந்தது தான். பட் தென் தே டோல்ட் மீ இட்ஸ் ஓகே, நீங்கள் 11 months எடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கைனோகோமாஸ்டியா எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. மேல் பிரெஸ்ட் ரிடக்ஷன், அதுவும் ஐ வென்ட் த்ரூ ஸோ மச். ஸோ அப்போ தான் எங்கள் வீட்டில் ரொம்ப ஷுவரெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ டாக்டர் ரஜினிகாந்த் தான் பண்ணார். ஸோ டாக்டர் ரஜினிகாந்த் பண்ணும்போது உள்ள இருக்க கிளாண்ட் வந்து பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜனால தான் அது ஃபார்ம் ஆயிருக்கு, மேலுக்கு இப்படி ஃபார்மே ஆகாதுட்டு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 80% இப்படி பெற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ ஒரு 80% அவங்களுக்கு தெரிஞ்சாலும் டாக்டர்ஸ் வந்து அவங்க 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு. நான் டிரான்ஸ்மிஷனில் ஃபேஸ் பண்ணதோட அதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வீட்டில் ஒரு வேளை தூங்கிட்டு இருக்கேன்னா நான் திடீர்னு எழுந்திருக்கும் போது ஒரு சைடு ஃபுல்லாக வீட் க்ரீம் தடவி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அன்றைக்கி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் புடவை கேட்டேன். பாதி மொட்டை அடிச்சுட்டீங்கல்ல, சலூன் போய் ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு புடவை கேட்டேன். அதில் வரைக்கும் ஷார்ட்ஸ் இதோட தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐ எம் லைக் ட்ரைங் டு டெல் தெம், நான் உங்களை எங்கேயுமே டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை. ஐ எம் நாட் புட்டிங் யூ டவுன் அண்ட் ஐ எம் வெரி ஷுர் அபவுட் வாட் ஐ வாண்ட் டு பிகம் அப்படின்னால எனக்கு அதோட பெயின்லாம் அவ்வளோ பெருசாக எனக்கு தெரியல. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஒரு கேஜி விட்டு ஃப்ரீயான மாதிரி இருந்தது. இப்போ திருநங்கையா ஒருத்தர் மாறுறது, ஒரு பெண்ணா மாறும் பொழுது அவங்களுக்கு என்ன விதமான சிகிச்சைகள் அவங்க பண்ணிக்கலாம், எங்க போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்க? இல்லை ஒரு இங்க போய் பண்ணியிருக்கேங்க, ஏன்னா நீங்க பண்ணும் பொழுது அந்த மாதிரி யாருமே உங்களுக்கு கைட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி இடத்துல ஒரு பர்சன், கோ டு பர்சன், இப்போ உங்ககிட்ட வந்துட்டு மிலா நீ இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க, நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண விரும்பல, நான் எப்படி ஒருத்தர்னா அந்த மாதிரி இது ஃபியூச்சர் திருநங்கைகளுக்கு நீங்க என்ன சப்போர்ட், நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? இது மாதிரி Born to Win ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ Born to Win வந்து எடுத்த உடனே நீங்க இந்த மாதிரி ஆயிடலாம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு இருக்க பிரின்சிபல்ஸ் தான் அங்கேயும் இருக்கு. ஸோ அவங்களும் இந்த விஷயம்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஆகுங்க, ஓவர் நைட்லி யூ கேனாட் பிகம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு மேஜரா தேர் இஸ் நோ பிளேஸ் ஆர் திங். பட் எனக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை வெளியிலேயே இருக்கட்டும், when people come and ask me, அவங்க என் கூட ஒரு லாங் டேர்மில் இல்லாட்டியும் I will guide them what to do, what not to do. ஸோ இந்த ஒரு ஆர்ஜில் இருக்கும்போது இந்தியாவில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது. நான் 350cc இம்ப்ளான்ட் வச்சிருக்கேன், 500 வச்சிருக்கேன், இப்போ 800 வச்சிருக்கேன். ஸோ இந்த 350, 500 இந்தியாவில் வச்சிருக்கேன். அதோட ஸ்கார்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு. ஸோ அந்த பார்ட்லாம் வெளியில் தெரிய போகிறது இல்லை. பட் இருந்தாலும் அதோட ஸ்கார்ஸும் அண்ட் அது நம்மளுக்கு லைஃப் லாங் ஒரு ட்ராமா கொடுக்கறது வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அப்போ நான் சொல்லுவேன், 2 லட்ச ரூபாய் சேர்த்துட்டீங்க, இன்னும் ஒரு 1 லட்ச ரூபாய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆக போகுது. இட்ஸ் ஓகே, உனக்கு தெரியும் இல்லை நீ பொண்ணுன்ட்டு நீங்கள் அப்படியே இருங்க, தாய்லாந்து போங்க,
உங்களோட ஆர்ம் பிட்ல நாட் மோர் தென் 2 inches வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்களும் அவங்கள லைக் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஹார்மோன் தெராப்பியில் இருக்கணும், நீங்கள் லைக் சர்ஜரி எல்லாம் பண்ணுறதா எல்லாமே ப்ரொசீஜராக பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களா, அது மூலிமா இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுமா, நீங்கள் எவ்வளோ நாள் ரெஸ்ட் பீரியடில் இருக்கணும், நாங்கள் இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ஸோ என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இதுக்கு there is no as such thing. But a lot of people come and gather and bond to it. So Anga, when they come, I tell them, and she also assists a lot of them. Okay.